திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் திமுகல இருந்து விலகி தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மற்ற எல்லாரும் அந்த ஆட்சியில பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஃபினட்டா அது ஒரு கூட்டணி அரசு. கம்யூனிஸ்டுகள் மட்டும் ஏன் பங்கெடுக்கல அப்படிங்கிற கேள்விக்கு நாளைக்கு இந்த ஆட்சியில ஏதாவது தப்பு நடக்கும், அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டா பேச வேண்டிய நிர்பந்தம் வரும். ஸோ அந்த ஆட்சியில பங்கெடுக்காம இருக்கிறது சரி அப்படின்னு பேசியிருக்காங்க. பாருங்க, இப்போ வந்து இந்த கோவை சிறுமை பாலியல் வழக்கு, இங்க மின்சார பிரச்சனை, கஞ்சா விற்பனையை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு நபர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். இப்படி சட்ட ஒழுங்கு இவ்வளவு கண்டினியூஸா அதிகமாகிட்டே இருக்கு இந்த 1 மந்த்ல. இவ்வளவு தப்பு இருந்தும் அதை எதுவுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பார்வைக்கு போகலை அப்படிங்கிறது உண்மையிலேயே கவலையா இருக்கு. ஏன் அந்த அந்த விஷயங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பார்வைக்கு போகலை அப்படின்ட்டு. ஏன்னா போய் இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் வந்து அந்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்கியிருப்பாங்கல்ல. அவங்களோட நாலேஜுக்கு போகலை. நம்ம மீடியாலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, சிபிஎம்மோட மாநில செயலாளர் பே சண்முகம் வந்து தன்னாட்சி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில ஒரு கேள்வி, திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் இப்போ வந்து விலகி திமுக தனியா இருக்கு, இப்போ இந்த மதச்சார்பற்ற கூட்டணி இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி. அதுக்கு மதச்சார்பற்ற கூட்டணி கிடையாது, ஏன்னா எல்லாரும் வெளியில வந்துட்டோம் அப்படின்ட்டாரு. ஸோ இனிமேல் திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு சப்கொஸ்டின் கேட்கும்போது அப்படி கிடையாது, ஏன்னா இப்போ இந்தியாவை பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கு, ஒரு ஆதிக்க சக்தி ரூல் பண்ணிட்டு இருக்கு. பிஜேபி அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் டிஎம்கேவோட ஒரு நட்பு பாராட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. எதுக்கு பிஜேபி அப்போஸ் பண்ணணும்னா மட்டும் டிஎம்கே தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வரும். ஏன் அப்படின்னா, நீங்க சப்போர்ட் பண்ற தாவேகா பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி. அவங்க வந்து மதச்சார்பற்ற கட்சின்னா அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களோட தலைமையிலேயே நீங்க பிஜேபி அப்போஸ் பண்ணலாம். இப்போ விஜய் வந்து கோச்சிக்க மாட்டாரா? நான் ஒரு பவர்ஃபுல்லான சிஎம் இங்க இருக்கும்போது பிஜேபி அப்போஸ் பண்ண நீங்க டிஎம்கேவை தேடணுமா? எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்ட்டு விஜய் கோச்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா பிஜேபி வந்து விஜயை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. எங்க இவர் நம்மளை அப்போஸ் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல பிஜேபி இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பார்த்தீங்களா? பிஃபோர் எலெக்ஷன் அதை பத்தி விஜய் பேசவே இல்லை, மறந்துட்டாரு. ஞாபகம் இருந்திருந்தால் டெஃபினட்டா பிஜேபிக்கு அகேன்ஸ்டா பேசியிருப்பார். இப்போ விஜய் சிஎம் ஆகிட்டாரு. இந்த டைமிங்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தின ஒரு ஆவணப்படம் டெலிகாஸ்ட் பண்ண பர்மிஷன் கொடுக்கல. விஜய் பர்மிஷன் கொடுக்கலையா அப்படின்னு நம்ம கேட்டா ஆன்சர் இல்லை. ஒருவேளை விஜயை மீறி அமித்ஷா மோடி பர்மிஷன் கொடுக்கலையா அப்படின்னா அதுக்கு ஆன்சர் இல்லை. அப்போ யார் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா மேலிட உத்தரவு அப்படிங்கிறாங்க. அந்த மேலிடம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் ஏன் பர்மிஷன் கொடுக்கல? விஜய் தான் அந்த மேலிடமா அப்படின்னா விஜய் ஏன் பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல. இல்லைங்க, இந்த ஆவணப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேவையில்லாம இந்து முஸ்லீம் கூட பிரச்சனை ஆகும், இதை நாங்க விரும்பல அப்படின்னாவது அவங்க பேசலாம்ல. அதையும் பேசல. ரெண்டாவது, தாவேக்கா நினைச்சா ஒரு ராஜ்யசபா சீட் இருக்கு, தாவேக்கால இருந்து யாரையாச்சும் ராஜ்யசபாக்கு அனுப்பலாம். ராஜ்யசபால நாலேஜ் உள்ள ஆட்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பேச முடியும். விஜய் கட்சியில அந்த நாலேஜ் உள்ள ஆட்கள் யாருமே கிடையாதா? ஏன் விஜய் வந்து யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்காம காங்கிரஸ்க்கு போய் கொடுத்தாரு? இதுல காங்கிரஸை கவனிங்க. பிஃபோர் எலெக்ஷன் திமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா வாங்கியாச்சு. ஆஃப்டர் எலெக்ஷன் தாவேகா கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா வாங்கி ஒரே கல்லில் 2 மாங்காய் வந்து காங்கிரஸ் பார்த்துருக்கு. உண்மையிலேயே இந்த கேம் வந்து வித்தியாசமா இருக்கு, அப்ரிஷியேட் பண்ணணும். விஷயத்துக்கு வருவோம். தாவேக்கால நாலேஜ் உள்ள ஆட்கள் யாருமே இல்லைன்னு விஜய் நினைக்கிறாரா? ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எதனால அவரோட பார்ட்டியில இருந்து ஒருத்தரை ராஜ்யசபாக்கு அனுப்பாம காங்கிரஸ்க்கு அந்த சீட்டை விட்டு கொடுத்தாரு? ஏன்னா ராஜ்யசபாக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி ஏதாவது ஒரு மசோதாவை பாஸ் பண்ணும், இவங்க தாவேக்கா ஒன்று அப்போஸ் பண்ணணும் இல்லை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணா இங்க இருக்க கூட்டணி கட்சிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போஸ் பண்ணா பிஜேபி டைரக்டா பிரச்சனை பண்ணும். சரி, இந்த வம்பே வேண்டாம்ப்பா, இருக்கிற இடம் தெரியாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த சீட்டை நீங்க வச்சு நீங்க என்னமா பண்ணிக்கங்க, என்னைய விடுங்க, இந்த கேம்குள்ளேயே நான் வரல அப்படின்ட்டு டெல்லி பக்கமே எட்டி பார்க்க நான் தயாரா இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ இதுல தான்
விஜயோட அந்த பாஜக எதிர்ப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. இந்த காரணத்தை வச்சுதான் இவர் பே சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா திமுக கூட பயணிப்போம் அப்படின்ட்டு. அதான் எதுக்கு பாஜகவை எதிர்க்கணும்னா மட்டும் திமுக தேவையா? விஜய் கூடயே பேசுங்க. நீங்க என்ன இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கு, இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றோம், வாங்க நேரா டெல்லிக்கு போய் பாஜக என்ன ஏதுன்னு கேட்டு வரும் அப்படின்னு போய் சொல்லுங்க. விஜய் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ பே சண்முகம் உள்ளபடி யாரை சிறுமைப்படுத்தி இருக்காரு அப்படின்னா, தாவேகா கட்சியையும் சிஎம் விஜயையும் சிறுமைப்படுத்தி இருக்காரு. நீங்க பாஜகவை அப்போஸ் பண்ண ஒரு குவாலிட்டியான பர்சன் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ சிஎம் விஜய் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, இல்லை ஒரு கண்டன அறிக்கை ரிலீஸ் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.